ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க 8 மந்த் பேபிக்கு ஹேர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஹேர் க்ரோத்துக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. பேபி பொறுத்த வரைக்கும் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு ஹேர் வந்து அதிகமாக இருக்கும், சில குழந்தைங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹேர் அதிகமாகவே இருந்தாலும் 3 மந்த்ஸ் எல்லாம் ஆகும்போது நார்மலாகவே குழந்தைங்களுக்கு ஹேர் வந்து ரொம்பவே கொட்டும். 6 மந்த்ஸ் வரைக்கும் ஹேர் வந்து நல்லாவே கொட்டும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெட்டில் படுக்கும்போது ஒன் சைடாக படுத்துருக்காங்கன்னா அந்த ஒரு சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா முடி நல்லாவே கொட்டும். அதுவே அதிகமாக நிமிர்ந்து படுக்கிறாங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமாக முடி கொட்டியிருக்கும். இதெல்லாம் நார்மல் தான். 6 மந்த்ஸுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும். நான் பார்த்தீங்கன்னா பேபி பிறந்ததுலேருந்தே கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் 5 மந்த்ஸ் வரைக்கும் பேபிக்கு வந்து விவிடி ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா பேபியை குளிக்க வைக்கிறதுக்கு 15 நிமிஷம் முன்னாடி அவளோட தலையில் ஆயில் வச்சு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணுவேன். ஹெட் மசாஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேபி கோம்பு யூஸ் பண்ணி டெய்லியும் ஒரு தடவையாவது தலை சீவி விட்டுருங்க.